ஏங்க, டெல்லியில கார் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கி நம்ம ஊர்ல ஓட்டலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க அது வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த 10 பாயிண்ட மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டிஓல இருந்து ஒரு என்ஓசி சர்டிபிகேட் வாங்கணும். அது யாருக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்க எந்த ஊரோ அந்த ஊரோட ஆர்டிஓக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும். ரெண்டாவது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கணும். அதுவும் அந்த பழைய ஓனர் பேர்ல இல்ல, உங்க பேர்ல இருக்கணும். நீங்க புது வண்டிக்கு எப்படி இன்சூரன்ஸ் வந்து போடுவீங்களோ அதே மாதிரியான இன்சூரன்ஸ் இங்க இருக்கணும். அந்த கார் ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி இருந்த காரா இருந்ததுன்னா கம்பல்சரி பொல்யூஷன் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டும் அந்த ப்ரீவியஸ் ஓனரோட ஆதார் கார்டும் முன்னாடியெல்லாம் கேட்கல, இப்ப கம்பல்சரி பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அந்த 2 ஆதார் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கார் வாங்கும்போது வாங்கின இன்வாய்ஸ் காப்பி, பிரேக்கப் இருக்கும், எவ்வளவு இன்சூரன்ஸ், எவ்வளவு ரோட் டாக்ஸ் அப்படிங்கிற எல்லா பிரேக்கப் இருக்கும். அந்த அதோட காப்பி ஒரிஜினல் வேணும். இது டிஓ செட்னு சொல்லுவாங்க, அதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர் சர்டிபிகேட். அதை 2 செட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பேங்கோட என்ஓசி சர்டிபிகேட், அந்த வண்டி ஏதாவது லோன்ல இருந்தது அப்படின்னா லோன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுக்கான என்ஓசி சர்டிபிகேட். தமிழ்நாடோட ஆர்டிஓ, நீங்க எந்த ஊருக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ஆர்டிஓக்கு டாக்ஸ் பே பண்ணணும். 9,99,000 இன்வாய்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு 10% டாக்ஸ் பே பண்ணா போதும். இதுவே 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தது அப்படின்னா 12.8% இருந்து 13.5% வரைக்கும் டாக்ஸ் இருக்கணும். இந்த டாக்ஸ்மே நீங்க இப்போ பழைய காரோட வேல்யூக்கு போட முடியாது. கார் வாங்கும்போது என்ன இன்வாய்ஸ் வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூக்கு போடணும். இது சம்பந்தமான ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.